திருவண்ணாமலை மாவட்ட அரசு விழாவில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் திருவண்ணாமலை மாநகரில் ரூபாய் 56 கோடியே 47 லட்சம் செலவில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மாதிரி பள்ளி கட்டடம் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கான விடுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். பள்ளி கட்டடத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் தொடர்ந்து மாணவர்களிடம் கலந்துரையாடினார். 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி அளிக்கப்படும் வகையில் இந்த மாதிரி பள்ளி உருவாக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழர் நிலத்தை அந்நாட்டு அரசு அபகரிப்பதாக கூறி சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகம் முன் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஊர்வலமாக செல்ல முயன்ற போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது 50 அடி உயர விளம்பர பதாகை மீது ஏறி நின்று கோஷங்கள் எழுப்பிய இருவர் உட்பட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பம் வெளியிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டு டிசம்பர் பருவத்திற்கான மொழியியல், கலை, அறிவியல், வணிகம் மற்றும் மேலாண்மை ஆகிய முனைவர் பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்பருவம் முதல் தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீட்டு முறையில் ஆராய்ச்சி மாணவர் சேர்க்கை நடைபெறும் என பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திட்டமிட்டபடி ஜனவரி 6 முதல் ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடைபெறும் என்று புதுக்கோட்டையில் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் பேட்டியளித்த அவர், ஏதாவது ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு மற்றவற்றை பின்னர் நிறைவேற்றுவதாக கூறினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் தெரிவித்தார். அதற்குள் தமிழக முதல்வர் தங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஞாயிற்றுக்கிழமை கர்நாடக மாநிலத்தின் கார்வார் துறைமுகத்தில் இருந்து நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொள்ள உள்ளார். கோவா, கர்நாடகா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய 3 மாநிலங்களில் 4 நாட்கள் அரசு முறை பயணம் செல்லும் அவர் கர்நாடக மாநிலத்திற்கு வருகை தரும் போது நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டெல்லியின் சில இடங்களில் நச்சுப்புகை மண்டலம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். குறிப்பாக கீதா காலனி பகுதியைச் சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் பனியுடன் நச்சுப்புகை மண்டலம் சாலைகளில் படர்ந்து காணப்பட்டதால் போக்குவரத்து குறைந்து காணப்பட்டது. இந்த பகுதியில் காற்றின் தர குறியீடு கடுமையானது என்பதை குறிக்கும் வகையில் 413 பதிவாகியுள்ளது. தேசிய நுகர்வோர் உதவி எண் மூலமாக வந்த புகார்கள் அடிப்படையில் கடந்த 8 மாதங்களில் 45 கோடி ரூபாய் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 31 துறைகள் தொடர்பான 67,265 நுகர்வோர்களின் குறைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் மின்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையில் அதிக புகார்கள் பெறப்பட்டதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷாங்டங் மாகாணத்தில் ஜிகாவாட் அளவிலான கடல்சார் சூரிய மின்சக்தி திட்டம் முதல் முறையாக தொடங்கப்பட்டுள்ளது. 1200 ஹெக்டேர் பரப்பளவில் 2934 சோலார் பேனல்கள் இதில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சீனாவில் ஒரு வருடத்திற்கு 1.78 பில்லியன் கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். பிரபல ஹிந்தி நடிகர் சல்மான் கான் தமது 60வது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சைக்கிளில் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. மும்பையில் உள்ள தமது பண்ணை வீட்டில் நடந்த கொண்டாட்டத்திற்கு நடிகர் சல்மான் கான் தமது நண்பர்களுடன் சேர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சைக்கிளில் சென்றுள்ளார். நேபாள நாட்டின் சௌராஹா பகுதியில் உள்ள சிட்வான் தேசிய பூங்காவில் 19வது யானைகள் மற்றும் சுற்றுலா விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் ஒரு பகுதியாக யானைகள் கால்பந்து விளையாடிய காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது.
கேரள மாநிலம் ஆலப்புழாவில் பேக்கரியில் வைக்கப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடைக்குள்ளிருந்து புகை வந்ததைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் விரைந்து வெளியேறியதால் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. பின்னர் தகவலறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை அணைத்தனர். சீனாவின் ஹெய்லாங்ஜியாங் மாகாணத்தில் அமைந்துள்ள உயிரியல் பூங்காவில் பாண்டாக்கள் பனிப்பொழிவில் மகிழ்ச்சியோடு துள்ளி விளையாடுவதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். புதிதாக உருவாக்கப்பட்ட 4 மாநகராட்சிகள் மற்றும் 10 நகராட்சிகளில் கவுன்சிலர்களின் எண்ணிக்கையை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய மாநகராட்சிகளில் 48 கவுன்சிலர்களும், ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு, போளூர், செங்கம், குமரி, சங்ககிரி, கோத்தகிரி, அவிநாசி, பெருந்துறை ஆகிய 10 நகராட்சிகளில் தலா 22 கவுன்சிலர்களும் இருப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் 41 நாட்கள் மண்டல பூஜை காலம் முடிவடைந்த நிலையில் ஹரிஹராசனம் பாடி நடை அடைக்கப்பட்டது. கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடை அடைக்கும் வரை 30,50,000 பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து உள்ளனர். மீண்டும் வருகிற 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மகர ஜோதிக்காக நடை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லோவேனியாவின் தலைநகரான லூப்னியானாவில் ஏராளமான அக்கார்டியன் கலைஞர்கள் ஒன்று கூடி இசை கச்சேரி நடத்தினர். பதிவு செய்யப்படாத தெரு நிகழ்ச்சிகளுக்கு ஸ்லோவேனியா அரசு தடை விதித்ததை எதிர்த்து இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது.